ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதம் தான் ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டியதை, அதுவும் ஒரு தனி சிறப்பு. இப்ப பொதுவா என்ன என்ன அப்படின்னா, இப்ப எப்பப்பெல்லாம் ஜாதகம் ஒருத்தர் பார்ப்பாரு அப்படின்னா, குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 வயசு வரைக்கும் யாரும் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு எப்போ பார்ப்பாங்க, 10 டு ஒரு 20 வயசுக்குள்ளேனா அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, இல்லை படிக்கலையா, அவங்க என்ன படிச்சா எப்படி வருவாங்க, அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதா அந்த கிரகத்தோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பேஸ்ல படிச்சா அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க, அதாவது நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணத்தை பொருத்தம் வந்து தெளிவா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாம கட்ட பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான ஒரு திருமண பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அரசு வேலையா இல்ல தொழிலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி தொழில்ல முன்னேறுவாரா இல்ல வேலை செஞ்சு முன்னேறுவாரா, எது அவருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஜோதிடம் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அரசு துறையில வேலை செய்வாரா, அரசு துறையா இல்ல தனியார் துறையா, எதுல அவருக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியும், பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, அதே மாதிரி அரசு துறையா இல்ல மத்திய அரசு துறையா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து தசாபுக்தி பலன்களோட தசாபுக்தி அமைப்புகளை ஜனன ஜாதக கொடுத்தீங்கன்னா, ஜனன ஜாதக அடிப்படையில தான் தசாபுக்தி அடிப்படையில தெளிவா கணிச்சு வந்து சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியோட ராசி நாயகன் இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு தனக்கு பிடித்த நண்பரான செவ்வாய் வந்து அவருக்கு நட்பு ஸ்தானத்துல போகிறது தான் கார்த்திகை மாதம்னு சொல்லுவோம். அதாவது பாவர்கள் கேந்திரத்திலையும் சுபர்கள் கோணத்திலையும் இருக்கிறது தனி சிறப்புன்னு சொல்லுவோம். உங்க சூரியன் வந்து அரைப்பாவர்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். 4ஆம் இடத்துல இருந்தா என்ன அப்படின்னா, தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். வீடு வாகனம் அமையக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா 2 வருஷம் வந்து ஒரு 6 மாத காலங்கள்லாம் நீங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறீங்க. சிம்ம ராசிக்காரங்க அஷ்டமத்து சனி பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அது ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம், ஏன்னா குரு பகவான் வந்து சனியை பார்க்கும்போது பெருசா வந்து, அதாவது கெடுக்க மாட்டார், அதுக்காக கொடுப்பாரான்னா கெடுக்க மாட்டார், அவ்வளவுதான். அதாவது பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறது. சனியை குரு பார்க்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் குறைச்சிதான் சனி பகவான் கொடுப்பாரு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அதனால கவனமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லது பொதுவா. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை முதல் 10 நாள் சுக்கிரன் இருப்பாரு. குரு வந்து 2வது 17 நாள் தான் உங்க 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வந்து பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, எழுத்து, கவிதை, கட்டுரை, அந்த அமைப்புகள்லாம் வந்து நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல. உங்க ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சிறு சிறு நோய் தொந்தரவுகள், உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யும். சுப கடன்கள் உண்டாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு வந்து முதல் 13 நாள் தான் உங்க ராசிக்கு 12ல இருப்பாரு. அந்த காலகட்டத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகள்லாம் வந்து இளைய தலைமுறைகளுக்கு படித்து இப்ப இல்லை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து வெளிநாடு முதல் 13 நாட்கள் வெளிநாடு அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். 2வது 17 நாட்கள் வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானத்தை பார்ப்பாரு. அந்த காலகட்டத்துல
உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமா சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து 2வது 17 நாட்கள் குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து நான் நண்பருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாவே இருக்குது. அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் அமையும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அஷ்டமத்து சனியா தடைகளை கொஞ்சம் கொடுக்கதான் செய்வாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவான். அதை பார்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு தடை இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்ப்பாரு. குழந்தைகளால ஒரு மன அழுத்தம், கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாள்றது உங்களுக்கு நல்லபடியா கொடுக்கும். இந்த காலகட்டத்துல மெயினா வந்து அஷ்டமதி சனி காலத்துல 5ஆம் இடம் வந்து காதலை குறிக்கக்கூடிய இடம். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப காதல் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல சரியா இருக்காது. அதுதான் உண்மை. அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எதுவும் சொல்லாம இருக்கிறது, தள்ளி போடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 10ஆம் இடத்தை 8ல இருக்கிற சனி வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு. அதனாலதான் அஷ்டமத்து சனி எந்தெந்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல அஷ்டமத்து சனினால இவ்வளவு பாதிப்புகள். தொழில்கள் நல்லா போனாதான் உங்களுக்கு வந்து வருமானம், நிம்மதி. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குடும்பத்துல வந்து குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பாரு. சனி எங்க பார்த்தாலும் ஒரு குறையத்தான் கொடுப்பாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளால மன கஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு 2 வருட காலங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்ப நம்ம சொன்னது வந்து எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்க. ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்திகள் அடிப்படையில தான் வந்து துல்லியமான பலன்கள் வந்து இருக்கும். கீழே நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.